ரயில் நியூஸ் வியூவர்ஸ் வணக்கம். நல்லா போகும்போது ட்ரெயின் தண்டவாளத்தை விட்டு இறங்கிடுது. சரக்கு லாரியை கொண்டாந்து எக்ஸ்பிரஸ் முன்னாடி விடுறானோ லாரியை 2 துண்டாயிட்டுங்க. இந்த குடும்பை எங்கே நடந்ததுன்னு கேட்குறீங்களா? மகாராஷ்டிரா மாநிலத்தில் போர்டுவாடு ஸ்டேஷனில் நடந்ததுங்க. மும்பை போன அமராவதி எக்ஸ்பிரஸ் மோதி என்ன ஆகிட்டு இருக்குன்னு பாருங்க. நீங்கள் இன்ஜினில் நெருப்பு பற்றிட்டு அதுலேருந்து புகையெல்லாம் வர ஆரம்பிச்சிட்டு எல்லாருக்கும் என்ன ஆச்சரியம்னா மேம்பாலத்துக்கு கீழே எப்படி இந்த லாரி வந்துச்சு. இந்த இடத்துல பழைய ஹைவேஸ் ரோடு இருந்தது. அதில் ஒரு லெவல் கிராசிங் கேட் இருந்தது. கேட் இருக்க ஹைவேஸை ஒட்டி ஒரு மேம்பாலம் கட்டினாங்க. பழைய ரோட்டில் இருந்த ரயில்வே கேட்டை சாத்தி நல்ல பெரிய பூட்டாக பூட்டி வச்சுருந்தாங்க. எக்கச்சக்க கோதுமை மூட்டையை ஏற்றிக்கிட்டு வந்திருக்கிறானுவான். லாரி டிரைவர் ராஜா கண்ணுக்கிட்ட கூட இருந்த கிளீனர் சொல்லியிருக்கான், நம்ம லாரி மேம்பாலத்தில் இழுக்காது, கீழால பழைய கேட் இருக்குன்னு அது வழியாக போயிடுவோம்னு இருக்கான். பழைய ரோட்டில் லாரியை விட்டானுவோம். காலையில் 4 மணி அரை தூக்கம் அரை போதையில் இருந்தவனும் கேட்டை உடைச்சிட்டு ட்ராக்கில் குறுக்க போயிட்டு இருந்திருக்கானுவான். இந்த பசங்க வேகமாக வேற வந்திருக்கிறானுவான். அமராவதி எக்ஸ்பிரஸ் லோக்கோ பைலட்டுக்கு என்ன நடந்ததுன்னே தெரியல. டமால்னு மோதி சத்தம் மட்டும்தான் கேட்டிருக்கு. அதுக்கு பிறகு அவங்க உள்ளேருந்து கஷ்டப்பட்டு வெளியில் வந்து எட்டி பார்த்த பிறகு தான் ஒரு ட்ரக்கை பார்த்து ரொம்ப ஷாக் ஆகிருக்காங்க. லோக்கோ பைலட்டுக்கு எதில் மோதணும்னு தெரியல. லாரி டிரைவருக்கும் கிளீனருக்கும் எது நம்ம மேலே மோதி இருக்குன்னு அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. டிரைவரும் கிளீனரும் குதித்து ஓடிட்டானுவோம். ட்ரக்கே 2 துண்டாக உடஞ்சிருக்கு. அந்த அளவுக்கு வேகமாக மோதி இருக்கு. கோதுமை மூட்டைகள் பூரா ட்ராக்கில் செதறி கிடக்குது. அமராவதி எக்ஸ்பிரஸ் சடனாக மோதி நின்னதுனால பயணிகளுக்கெல்லாம் திடீர்னு ஜர்க்காக இருக்குது. பயணிகள்லாம் ட்ரெயினுக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு கீழே இறங்கி எல்லாம் இன்ஜினை நோக்கி வந்திருக்காங்க. பார்த்தவங்க அத்தனை பேரும் ஓவர் பிரிட்ஜுக்கு கீழே எப்படி லாரி வந்ததுன்னு குழம்பி போயிட்டாங்க. இதே மகாராஷ்டிராவில் 10 நாளைக்கு முன்னாடி இதே மாதிரி ஒருத்தன் ட்ரக்கை கொண்டாந்து ட்ராக்கில் குறுக்க விட்டு மும்பை நாண்டட் டப்போவான் எக்ஸ்பிரஸ் லோக்கோ பைலட் பார்த்து நிறுத்தினார். பகல் நேரமாக இருந்ததுனால டப்போவான் எக்ஸ்பிரஸ் லோக்கோ பைலட்டால் இதை கெஸ் பண்ண முடிஞ்சிச்சு, நிறுத்திட்டார். குறுக்கு வழியில் வர அந்த ட்ரக்கு டிரைவரையெல்லாம் பிடிச்சி உள்ளே கொண்டு வச்சு கும்மி 4 வருஷம் 5 வருஷம் உள்ளே வைங்க. அப்போ தான் சரியாக வருவாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வணக்கம்.